அந்த ஆசீர்வாதத்தை அவன் தடை செய்வதற்கு ஒரு சில கிரியைகளை உங்களுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுறான். ஒரு சில, இப்போ நான் எங்க வீட்டில் பிரியாணி, அதுக்கப்புறம் என்னது தந்தூரி, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமு, வேற என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க, விதவிதமான சாப்பாடு வகைகள்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த பக்கம் உட்காந்துருக்கிற ஜெனிஃபரு, பிரிஸ்கில்லா, அதுக்கப்புறம் புதுசாக வர சிஸ்டர் ஆலிஸ், இந்த டீம் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு நான் சாப்பிட கூப்பிட்டுருக்கேன். இவங்களும் ஆராதனை முடிஞ்சோன்னே வந்துட்டாங்க. விதவிதமான வகை வகையான சாப்பாடுகள் கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு அப்படியே இலையை போட்டு வச்சுட்டு அங்கனுக்குள்ள ஒரு 4 எலியை, செத்துப்போன எலி வீச்சத்தோட எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறேன்னா அவங்க நிம்மதியாக சாப்பிடுவாங்களா? அந்த வாடை, அந்த கெட்ட வாடை இருக்குது இல்ல, அந்த கெட்ட வாடை அது எவ்வளோ பெரிய சாப்பாடா இருந்தாலும், எவ்வளோ பெரிய மேன்மையான உணவு வகைகளா இருந்தாலும் அதை நிம்மதியா சாப்பிட விடாது. அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்களை வச்சிருந்தாலும் சத்ருவானவன் ஏதாவது ஒரு கிரியைகளை கொண்டு வந்து உங்களுக்குள்ள வச்சு உங்களுடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை நீங்க முழுமையா அனுபவிக்க முடியாம, பெரிய வீடு கட்டியிருப்பாங்க ஆனா சந்தோஷமா அந்த வீட்டில் அவங்களால குடியிருக்க முடியாது. நல்ல வாகனங்கள் வச்சிருப்பாங்க, அந்த வாகனங்களை நிம்மதியா அவங்களால போக முடியாது. நல்ல தொழில், வெளியில பார்க்கும்போது பெரிய தொழிலதிபர்னு சொல்லுவாங்க, ஆனா உள்ள அந்த சந்தோஷமா அந்த தொழிலை பண்ண முடியாது. இதுதான் பிசாசானவன் இன்னைக்கு நம்மளை செய்து வைத்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு திட்டத்துக்குள்ள நம்ம சிக்கி இருக்கிறோம். புரியுதா நான் சொல்றது? ஏதோ அவனுடைய வலையில நம்முடைய கால் சிக்கி இருக்கு. தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு எச்சரித்து சொல்லுகிறேன், நீங்க அதை சரி பண்ணலன்னா நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும், என் ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன இருக்கு. வெளியில இருக்கிறவனையே பார்த்துட்டு இருக்க கூடாது. ஒருவேளை எங்க பெரியப்பா செய்வனை வச்சிருப்பாரோ, எங்க சித்தப்பா இதை பண்ணிருப்பாரோ, எங்க மாமா அதை பண்ணிருப்பாரோ நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதமாய் ஒருத்தனாலையும் மந்திரம் பண்ண முடியாது. அப்படியே பண்ணினாலும் கர்த்தர் அதை வாய்க்க விடவே மாட்டாரு. நமக்கு மந்திரம் வைக்கணும்னா நம்மளால மட்டும்தான் முடியும். நாம செய்யற கிரியைகள், நாம செய்யற காரியங்கள் தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்குமே ஒழிய பிறனால உங்க ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. அதனால முதல்ல உங்க மைண்ட நீங்க நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வாங்க. ஏன் ஆசீர்வாதத்துக்கு தடை நான் தாங்கிறத நீங்க உணரணும். அப்படி உணர்ந்தீங்கன்னா உங்களால என்ன காரியம் உள்ள இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும். பிசாசு தந்திரத்துல இது ஒண்ணுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை உணரவே விட மாட்டான். என்கிட்ட தான் தப்பு இருக்குன்னு உணர விட மாட்டான். உட்காந்து அவங்கிட்ட தான் இருக்கு, அவன் தான் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருப்பேமே ஒழிய நாம் நம்மளை கண்டுபிடிச்சாதான் நம்மளை சரி பண்ண முடியும். அதனால இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை சுட்டி காட்டுவார், நீங்க அதை கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா?